நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ அண்ணன் மரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல. உண்மையிலே வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு பெரிய விசாரணைக்கு உட்பட்டு சில குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சுருக்காங்க. இன்னுமே பின்னால் இருக்கிற நிறைய கதைகள் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து அது சம்மந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்குது. அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு வந்து அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வந்து நிறைய டைம் வந்து பேசியிருக்காங்க. அதனால் வழக்கு மன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற வழக்கறிஞர்களோடு நம்ம சைட்லேயும் வந்து வழக்கறிஞரை வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தமிழக அரசு இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விருப்பப்படி தமிழக நியமித்திருக்கிற வழக்கறிஞர்கள் குழுவில் எங்கள் சார்பாக, குறிப்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வழக்கறிஞரை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா வழக்கு இப்போ விசாரணை இப்போ இருக்கிற குற்றவாளிகளை மீறி இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும். அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனாக மட்டும்தான் இருக்குது. அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்லை, சில கருத்துக்கள் இருக்குது, சில யோசனைகள் இருக்குது, சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. இது எல்லாத்தையும் உட்பட்டு தான் இந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சுருக்கிற இப்போ சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அண்டு இவ்வளோ பேர் இந்த மரணத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றப்ப வந்து இது வெறுமனே வந்து முன்விரோத கொலையாக மட்டும் இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். இதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை இப்போ இந்த அரசியல் சூழ்ச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பவும் வந்து இந்த கொலையை வச்சு இவங்க வந்து ஏதோ ட்ராமா பண்ண ட்ரை பண்ணுறாங்க, திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு புல்லாங்காக கொண்டு போயிட்டு வந்து இங்கே இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறது இவங்களுடைய வேலையாக போயிடுச்சு அப்படின்றது. எங்களுக்கு அது வேலையே கிடையாது. எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து நேராக வந்து கத்தியத்து குத்துனாங்கலாம் கிடையாது. கத்தியால் குத்துவதற்கு சில பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு வந்து தூண்டுதல் நிகழ்த்திருக்காங்க. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இன்னும் இருக்குது. காவல்துறை வந்து இந்த வழக்கு விசாரணை இதோட நிறுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். அண்ட் இது வழக்கு மன்றத்தில் இது வந்து இதோட உண்மை, இதுக்கு பின்னால் இருக்கிற மறைமுக குற்றவாளிகள், மறைமுகமாக இந்த பெரிய படுகொலையை நிகழ்த்திய படுபாதகத்தை நிகழ்த்திய குற்றவாளிகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை திருமதி அந்நியார் அவர்கள், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் டெஃபினட்டாக வந்து கடைசி வரைக்கும் போராடி அந்த விஷயத்தை நிகழ்த்தி காட்டுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய முனைப்பு அவர்கள் உள்ளத்தில் இருப்பதை நான் எப்போதும் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் பேசுகிறப்ப கூட வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசினாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் களத்தில் வந்தாச்சு, நமக்கு தேவையான விஷயங்களை நாம தான் முன்னின்று நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்குது. இவங்க இருக்கிறாங்க, இல்லை அவங்க இருக்கிறாங்க, இல்லை அண்ணன் இருக்கிறப்ப நிறைய பேர் இருந்தாங்க, அண்ணன் இருக்கிறப்ப இவ்வளோ பேர் இருந்தாங்க, அண்ணனால் இவ்வளோ பேர் பயன்பெற்றார்கள், அண்ணனால் இவ்வளோ பேர் வந்து வாழ்ந்தாங்க, அவங்களாம் வரல அப்படின்றது இல்லை, அவங்க நம்ம கூட இல்லைன்றது வந்து பிரச்சனையே இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய கொள்கை வழி பாதை நம்மோடு இருக்கிறது, அவர் வகுத்து தந்த சட்ட பாதை நம்மோடு இருக்கிறது. அந்த சட்ட பாதையின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் நம்மளால் டெஃபினட்டாக வந்து இதை நிகழ்த்தி காட்ட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடு அவருடைய விருப்பமாக இருக்கிற கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் அந்த இறங்கியிருக்கிற திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து ஒரு நீண்ட நெடிய தீராத ஒரு கொள்கையுடன், வெறியுடன் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படின்ற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.